अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सिद्धं कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। सिद्धं सत्सम्प्रदाये स्थिरधियमनघं श्रोत्रियं ब्रह्मनिष्ठं सत्त्वस्थं सत्यवाचं समयनियतया साधुवृत्त्या समेतं दम्भासूयादिमुक्तं जितविषयगणं दीर्घबन्धुं दयालुं स्कालित्ये शासितारं स्वपरहितपरं देशिकं பூஷ்ணுரிப்சேத். கவிதார்க்கிக சிம்ஹாயா கல்யாண குணசாலினே அப்படின்ற இந்த ரெண்டு இதனாலையும் பரத்வத்தையும் சௌலபியத்தையும் முறையே காண்பிக்கிறது. பரத்வமும் சௌலபியமும் எங்கே இருக்குதோ அங்கே தான் நாமெல்லாம் யாரும் காரியம் நடக்கணும்னு நினைக்கிறவோ அவளிடத்துல தான் காரியம் கொள்ள முடியுமே தவிர கேவலம் பரத்துவம் இருந்தாலோ கேவல சௌலபியம் மாத்திரம் இருந்தாலோ அதெல்லாம் காரியகரம் ஆகாது. அந்த ரீதியில் வரைச்சே சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமானுக்கு எப்படி பரத்துவம் சௌலபியமும் ஒருங்கே சேர இருந்து அவன் சரண்யனாக இருக்கானோ அதை போல் ஆச்சாரியாலும் நமக்கு எம்பெருமானை காண்பித்து அவன் திருவடியில் சேர்க்கறதுனால எத்யபி எம்பெருமான் தான் சர்வருக்கும் தஞ்சனாக இருந்தால் கூட ஆச்சாரியால் இந்த ரூபமாக தஞ்சமாற, மீதி யாரும் எம்பெருமானை தவிர மீதி யாருமே தஞ்சம் கிடையாது. பிரம்மா முதல் கொண்டு கீழே இருக்கிற எத்தனை தேவதைகளோ எல்லாரும் யாருக்கும் தஞ்சம் கிடையாது. ஸ்ரீமன் நாராயணன் மொத்தம் மாத்திரம்தான் தஞ்சம், நமக்கு புகழ் அடைக்கலம். அவன்தான் ரக்ஷகன், காப்பாத்துறவன். ஆனால் அவனை காண்பிச்சு அவனிடத்துல சேர்ப்பிக்கக்கூடிய ஆச்சாரியால் அந்த விதத்தில் தஞ்சமாறா நமக்கெல்லாம். அதனால அந்த தஞ்சமாறத்துக்கு உண்டான குணம் என்னது? பரத்வேசதி சௌலபியம். அதுதான் இந்த கவிதார்க்கிக சிம்ஹாயா கல்யாண குணசாலினில சொல்லப்பட்டதுன்னு சொன்னோம். சரி, அதனால்தான் சுவாமி தேசிகன் நாம் எப்படிப்பட்ட ஆச்சாரியனை நாமும் அடையணும், தேர்ந்தெடுத்து அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த சித்தம் சத் சம்பிரதாய இந்த ஸ்லோகத்தை சாக்கியிருக்கார். தேசிகம் பூஷ்ணுரீப்சேத் அப்படின்னு. அதில் நேற்று 7 குணங்களை பார்த்தோம். அந்த 7 குணங்கள் பரத்வ உபயுக்தமான குணங்கள். இதுக்கு மேலே சொல்ல போகிற குணங்கள் இருக்குதே, தம்பாசூயாதி முக்தம், அதிலேருந்து இருக்கக்கூடிய குணங்கள்லாம் சௌலபிய உபயுக்தமான குணங்கள். அந்த இதில் முதல்ல சொல்லச்சு சித்தம் சத் சம்பிரதாய, அதனுடைய சாமானிய அர்த்தத்தை பார்த்துட்டோம் நேற்று. சத் சம்பிரதாயே சித்தம், நல்ல சம்பிரதாயத்தில் நல்ல ஆச்சாரிய பரம்பரையில் தேறி வந்தவனா, கற்று தேறி வந்தவனா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படி கற்று தேறி வந்தவன் ஸ்திரதியம், புத்தி சஞ்சலமே இருக்கக்கூடாது. என்ன புத்தி சஞ்சலம்? இப்படி சத் சம்பிரதாயத்தில் கிரகிச்ச அர்த்தங்கள் இருக்குதே, ஸ்ரீமான் நாராயணன் தான் நமக்கு தஞ்சம், அவன்தான் உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிர், உலகம் மொத்தம் உடல், அவனே உபாயம், அவனே உபேயம். உபாயம்னா பலனை அடைகிறதுக்கு உண்டான சாதனம், உபேயம்னா அந்த பலன். இப்படின்ற தத்துவஹித புருஷார்த்தங்கள்லாம் சம்பிரதாயத்தில் சத் சம்பிரதாயத்தில் சொன்னாலே அதில் கொஞ்சம் கூட சலிக்காது இருக்கணும், சஞ்சலம் இல்லாத இருக்கணும். ஸ்திரதியம் அனகம், அதனால் இவன் தோஷமற்றவனாக இருக்கணும்.
ஏன்னா சலனம் இருந்தால் தான் இதர பலனில் ஆசை வரும். அப்படி இதர பலனில் ஆசை வந்ததுன்னா இதர ஆளுக்கு அடியவனா போய் அந்த பலனை பெறணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் வரும். சாமானிய பலனும் அது, அதாவது இந்த சரீரத்துக்கு உண்டான பலன்கள்லாம் இதரால அபேட்சித்து சீக்கிரம் வரும் அப்படின்றதுக்காக அப்படிலாம் இருக்கும். ஆனால் மாதிரியான இதர ஸ்பர்ஷம், எம்பெருமானுடைய கைங்கரியம்தான் நமக்கு பரமப்பிராப்பியம், அடைய வேண்டிய உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்றதுல சலனம் இருந்ததுன்னா, சலனம் இருக்கக்கூடாது. சலனம் இருந்ததுன்னா தோஷமாயிடும். அதனால் ஏன்னா அந்த புருஷார்த்தத்தில் அல்ப புருஷார்த்தத்தில் ஆசைப்படுவோம். அந்த அல்ப புருஷார்த்தத்துக்கு இந்த சின்ன இதுக்கு போய் அவ்வளோ பெரியவனை போய் நாடணுமா, எம்பெருமானை போய் நாடணுமா, இவாளே இருக்காளே அவளே இருக்காளே அவளையே நாமும் நாடுவோம் அப்படின்ற எண்ணம் வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தோஷம் கலந்துடும். ஸ்திரதியம் அனகம் இப்படி தோஷமற்றவனாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன குணம் சொல்கிறாருன்னா ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம் அப்படின்னா நல்குலத்தில் பிறந்து அது நல்ல ஆச்சாரிய பரம்பரையிலே கேட்டுணர்ந்தவன்னு சொன்னார். அங்கே முதல்ல சித்தம் சத் சம்பிரதாயன்றதுல இது ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொன்னால் நல்ல குலீனனா உயர்ந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவாள், வேதம் ஓதிண்டு பரம்பரையாக குடிக்கிடந்த ஆக்கம் செய்து நின் தீர்த்த வடிமை குற்றேவல் செய்துன்னு சொல்லி பண்ணுறாளே, ஆன மாதிரி இருக்கக்கூடிய வேதாங்கங்கள்லாம் பயின்று வரக்கூடிய குலத்தில் உதித்தவனாக இருந்து இவனும் அங்கங்களோட வேதங்களை கற்று அதுக்கு உண்டான அனுஷ்டானமான அக்னிஹோத்ராதி கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடியவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவனாக இருக்கணும். முதல்ல இதை சொல்லிட்டு தான் அப்புறம் அதை சொல்லணும் அப்படின்னு இல்லை. வைஷ்ணவனாக இருக்கணும்னா இது சாமானிய தர்மம், இது சரீர பிரயுக்தமான தர்மம். வைஷ்ணவன்றது எந்த சரீரத்தில் இருந்தாலும், எந்த வர்ணத்தில் இருந்தாலும், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் இருக்கலாம், வைஷ்ணவனாக இருக்கலாம். அதனால் சித்தம் சத் சம்பிரதாயே, அதுக்கு மேலே ஸ்திரதியம் அனகம்ன்றத முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடியவா எதில் வேணாலும் இருக்கலாம். வர்ணாசிரம தர்மங்களில் எதில் வேணா இருக்கலாம். அதனால் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்? ஸ்ரோத்ரியனாக இருக்கணும். இந்த மாதிரி உயர்ந்த வைஷ்ணவனாக இருந்தால் மாத்திரம் போராது, அதுக்கு முன்னம் அவனுடைய குலம், பிறவி, அனுஷ்டானம் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது. வைஷ்ணவனாக இருக்கிறதுன்றது ஜாயமானம் ஹி எம் புருஷம் ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யன் மதுசூதனா சாத்விகா சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு எல்லாருக்கும் அது சித்திக்கணும். ஜாயமான கட்டாட்சம் ஆனதுனால அது ஆரம்ப நாள்லேருந்து வரும், இல்லை தள்ளி வரும். அதனால் அதை முதல்ல சொல்லியாச்சு. ஆனால் ஆச்சாரியனாக இருக்கணும்னு சொன்னால் இப்படி உயர்ந்த சத் சம்பிரதாய சித்தனாக இருந்து அனகமாக இருந்தால் கூட, தோஷமற்றவனாக இருந்தால் கூட யார் வேணாலும் ஆச்சாரியன் ஆகக்கூடாது. ஆச்சாரியோ வேத சம்பன்னா, வேத சம்பத்தி யாருக்கு இருக்குதோ அவன்தான் ஆச்சாரியன் ஆக முடியும். அதனால் இந்த இடத்துல அதை இப்போ சொல்கிறார். ஸ்ரோத்ரியம் இதை முதல்லையே சொன்னால் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ரோத்ரியத்வாதிகள்லாம் இருந்ததுன்னா வேதத்தில், அதாவது பூர்வ காண்டத்தில் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பண்ணி ஐகிக ஆமுஷ்மிக பலத்துக்கு கூட போகலாம். அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம் அப்படின்னு யாக யஜ்ஞாதிகள்லாம் தானும் பண்ணி மற்றவாளுக்கு யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி வச்சு அவளே மற்ற பலன்களுக்கு உண்டானாலும் ஆகலாம். அதனால் இது மற்ற பலன்களுக்கு இல்லாத போகிறதுக்காக முதல்ல அதை அந்த வைஷ்ணவத்துக்கு உண்டான குணங்களை சொன்னார், குணகணங்களை. அதாவது இதை அடிப்படையான இந்த குணத்தை சொன்னால், அடிப்படையான குணத்தை முதல்ல சொன்னோடனே அவருக்கு மார்க் வந்துடும், ஓ அவர் ஸ்ரோத்ரியார் இருக்க அப்படின்னு. ஆனால் அங்கே போனால் அவர் என்ன பண்ணுவார்? காமிய கர்மாக்களுக்கெல்லாம் பண்ணி வைக்கக்கூடியவராக இருப்பார். யாஜனம் மற்றவாளுக்கு பண்ணி வைக்கக்கூடியவராக இருப்பார், தானும் அனுஷ்டிக்கிறா இருப்பார். அப்போ இது உபயோகப்படாது.
அதனால முதல்ல ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் என்ன, அவன் வைஷ்ணவ அக்ரேசராக இருக்கணும் அப்படின்றத முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். அதனால் அது முதல்ல சொன்னார். அப்புறம் இதை சொல்கிறார். இது படிப்படியாக சொல்லிட்டு வர வேண்டியது தானே. ஸ்ரோத்ரியம் அப்புறம் சித்தம் சம்பிரதாயம்னா, ஸ்ரோத்ரியனாக இருந்து அங்கே போயிட்டோன்னா, இது தெரியாமல் போயிட்டோன்னா அந்த வலையில் விழுந்துருவோம். யஜனம் யாஜனம் அவர் கடைசியில் காமிய கர்மாலாம் பண்ணுவார். நிஷித்த காமியரகிதம் குருமாம் நித்திய கிங்கரம்னு சொல்லியிருக்குது. அதனால தான் முதல்ல இந்த நிஷித்தமாக இருக்கக்கூடிய காமியாதி கர்மாக்கள்லாம் விட்டு ஒழிக்கணுன்றதுக்காக தான் அப்போ எப்படி ஆச்சாரியன் இருக்கணும்னா சித்தம் சத் சம்பிரதாயன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆச்சாரியன் சித்தம் சத் சம்பிரதாயன்னு எல்லாரும் வந்துட முடியுமான்னா இல்லை, அதில் ஸ்ரோத்ரியனாக இருக்கணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அதான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொன்னார். அதாவது பிரம்மத்தினிடத்தில் நிலை பெற்றவனாக இருக்கணும்னு சொன்னார். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், பிரம்மத்தினிடத்தில் நிலை பெற்றவனாக இருக்கணும். யாருமே ஸ்ரோத்ரியாளாக இருந்து யஜனம் யாஜனம்னு சொன்னனே, தானும் யாகம் பண்ணுறது மற்றவாளையும் யாகம் பண்ணி வைக்கக்கூடியது இவாளுக்கு உண்டு. இந்த பிராமணனுக்கு அப்படி யஜனம் யாஜனம் பண்ணச்சே அவன் பிரம்மன்தான் பரமாத்மா தான் ஆராதிக்கப்படுறான்னு தெரிஞ்சுட்டு பண்ணாதான் அந்த யாகம் எல்லாமே பூர்ண பலனாகும், சபலமாகும். இல்லைன்னா பலன் விகலமாகும். அதனால் அப்போ பரமாத்மா ஒருத்தன் இருக்கான், இந்திராதி தேவதைகளுக்கு அவன் அந்தர்யாமியாக இருக்கான். அந்த இந்திராதி தேவதைகள் யாகத்தினால் ஆராதிக்கப்படச்சே கஞ்சுகஸ்தானம் சட்டை போன்ற இருக்கக்கூடிய இந்திராதிகளுக்கு உள்ளே இருக்கிற அந்தர்யாமியாக இருக்கிற எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான்னு அவள் தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்தன் பிரத்தியம் போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னா பிரம்மத்தினிடத்திலேயே நிலை பெற்றவனாக இருக்கும். அதாவது அந்த கர்மாக்கள் வேதத்தில் பூர்வகாண்டத்தில் விகிதமான கர்மாக்கள் எல்லாமே, அதாவது முதல் படியில் அது காமிய கர்மாக்கள்லாம் சொல்கிறது அப்படின்னு நாம் இந்த லோகத்தில் ஐஸ்வர்யாதிகளையோ இல்லை தேவலோகத்துக்கு போகிறதோ அதுக்கு உண்டான பலன்கள்லாம் சொல்கிறது. அதை இந்திராதி தேவதைகளை ஆராதிக்கணும். இந்திராதி தேவதைகளை ஆராதிச்சா நேரம் போகாது, அது அந்தர்யாமியாக பெருமாள் இருந்து அவன் தான் ஆராதித்து அவா மூலமாக அந்த எம்பெருமான் தான் பலன் தரான்ற வரையில் தெரிஞ்சுக்கிறது. அது பரமாத்மா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்லைன்னா அந்த கர்மாவே பரிபூர்ணமாகாது. சரி, ஆனால் அந்த கர்மாக்கள்லாம் கேவலம் இந்த ஐகிக பலனுக்காக மாத்திரமே அப்படின்றது இல்லாமல் அதெல்லாம் பிரம்மத்தினுடைய ஆராதனம், பரமாத்மாவனுடைய ஆராதனம். நாம் அதெல்லாம் பரமாத்ம பிரீத்தியர்த்தமாக எந்த பலனையும் உத்தேசிக்காமல் பரமாத்ம பிரீத்தியர்த்தமாக அதெல்லாம் அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிக்கிறதுன்னா அப்படின்றத ஆன மாதிரி இருக்கணும். பூர்வகாண்டத்தில் சொன்னது மொத்த யாக யஜ்ஞமே ஐகாமுஷ்மிக பலனுக்கு உண்டானதாக இருந்தாலும் கூட அது இல்லாமல் கேவல பகவத் பிரீத்தியர்த்தமாகவே பண்ணி பகவத் ஆராதனமாகவே அதை பண்ணணும். அப்படின்ற சாஸ்திரார்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை பண்ணலாம், இல்லைன்னாலும் விட்டாலும் விடலாம், அதை பற்றி இல்லை. இல்லை, கேவல நேர பகவத் ஆராதனம் மாத்திரமே பண்ணலாம், அப்படி இல்லாது. ஆனால் கர்மகாண்டத்தில் நித்தியமாக விகித கர்மா நித்திய நைமித்திய கர்மாவெல்லாம் விடவே முடியாது. எதையவி விட்டால் காமிய கர்மாவை விட்டுடலாம், இல்லைன்னா காமிய கர்மாவும் பகவத் பிரீத்தியர்த்தமாகவே பண்ணலாம். அதனால் அப்படி இருக்கக்கூடிய தன்மையாளனாக இருக்கணும். அதனால தான் பிரம்ம நிஷ்டம் அப்படின்னு அந்த ஸ்தன் பிரத்தியம் போட்டு சத்வஸ்தம். அதனால் இது எல்லாமே மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் என்றோர்வார். அதனால் சத்வஸ்தம் சத்வகுணத்தில் நிற்கணும். சத்வகுணம் படைத்தவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் சத்துன்னே நினைப்பான்.
மறையில் சொல்லியிருக்கிற எந்த விஷயமும் மெய்தான். அது அந்தந்த போது அல்ல. அது இப்போ நாம் தள்ளுபடி பண்ணுறோமே, காமி கர்மா வானான்னு சொல்கிறோமே, அது வானான்னு சொல்கிறோமே, இது வானா, அது எந்தெந்த இடத்துல ஓணுமோ அந்தந்த இடத்துல. ஒரு மருந்து இருக்குதுன்னா நாம் இன்றைக்கி அந்த மருந்தை உபயோகப்படுத்தலை இந்த உடம்புக்குன்றதுனால அந்த மருந்து பொய் இல்லை. அது உபயோகப்படுத்த வேண்டிய ஸ்தலம் வேறு. இந்த வியாதிக்கு இல்லை. இல்லை இதே வியாதிக்கு மற்றவா உபயோகப்படுத்தினா கூட நம்ம உடம்புக்கு அது சூட் ஆகலை, இது ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்றதுனால அந்த மருந்து சாப்பிடக்கூடாதுன்றாலே தவிர அந்த மருந்து பொய் இல்லை, அந்த மருந்தும் மெய் தான். அதுபோல் மறையுரைக்கும் பொருளெல்லாம் மெய் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மெய்யன்றோர்வார் மன்னிய கூர் மதியுடையார்னு சாய்க்கிறேன். அதனால் சத்வஸ்தம் சத்தியவாச்சம். அதனால் சத்தியத்தையே எப்பவும் பேசணும். என்ன சத்தியத்தையே பேசணும்? இந்த விஷயங்கள்லாம் ஏதோ அவளுக்கு தகுந்த மாதிரி ஏதோ இச்சகமாக சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளபடி சொல்லணும். சத்வஸ்தம் தான் சத்துவகுணத்திலிருந்து மறையுரைக்கும் பொருளெல்லாம் மெய்யின்னு இருக்குது. ஐயோ இதெல்லாம் இவாளுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, அவாப்படிக்கு அவளுக்கு தகுந்த மாதிரி சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது பலத்துக்காக கூட பண்ணலாமே, இந்த யாகமெல்லாம் பலத்துக்காக பண்ணலாம், ஆனால் அது பரமார்த்தமாகாது பெருமாளுடைய. அது அப்படி ஒரு பரமைகாந்தி கிட்ட போய் இதை பண்ணலாமே நாம் பலத்துக்காக கூட. ஆயுஷ் ஹோமத்தை ஆயுர் விருத்திக்காக நாம் பண்ணலாமே பசங்களுக்கு. அந்த பசங்க இன்றைக்கி என்ன அவன் என்ன பரநியாசமாக பண்ணிட்டான் அந்த பையனுக்கு? இல்லையே, நாம் தானே பரநியாசம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது மாற்றி சொல்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சத்தியவாதி இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ எப்போ கேசவன் தமரா இருக்கையோ, கேசவன் தமர் கீழ்மேல் யமரேழ் எழுபிறப்பும் மா சதிரிது நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா அப்படின்னு சொல்கிறே. அப்போது நாமும் கேசவன் தமரா இருந்தோன்னா நம்முடைய கீழ்மேலாமும் கேசவன் தமரா பெரிய சதிர் பெற்று விளங்குறா அவளும் நம்ம போல் பரமேகாந்தியா கேசவன் தமரா ஆறான்னு சொல்லிச்சே. பையனுக்கு என்ன ஆயுஷ்வம் பண்ணி வைக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் சத்தியவாதி ஆக மாட்டான். அதனால தான் நம்ம பெரியோர்கள் என்ன பண்ணுறான்னா குழந்தைகளாம் ஆயுஷ்வம் பண்ண வேண்டாம், அது சின்ன குழந்தை தானே பண்ணலாம், வேத விகித கர்மா தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அது. ஆனால் எங்கே பாதிக்கிறது? உன்னுடைய பாரமை காந்தியத்துக்கு பாதிக்கிறது. நீ உயர்ந்தவனாக இருந்து அந்த குழந்தையை நீ தாழ்ந்துதான் நினைக்கிற, அதுதான் அங்கே தப்பு. அதாவது நம்முடைய குழந்தை, நம்முடைய பிள்ளை, நம்முடைய பேரன் இது வைஷ்ணவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அதுக்கு பரவாயில்லை அப்படின்னு நான் தான் பரமேகாந்தி அது பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறது மாறு. அதனால் மெய்யான ஒழுக்கம் இல்லை அது. அதனால் சத்தியவாச்சம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஏழை எப்படி இதுக்காக சொன்னார்னா, முதல்ல வைஷ்ணவாகிரேஷனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வேத சம்பன்னனாக இருக்கணும், வேத சம்பன்னனாக இருக்குச்சே இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும். அப்போ தான் இவன் சரியாக நடத்த முடியும் சிஷ்யனை. அதனால் இந்த மாதிரி பரத்துவ குணம் உடைய ஆச்சாரியனாக இருக்கணும் அப்படின்றது. மேலே நாம் சத்தியவாச்சம் சமயநேதையா சாது விருத்தியா சமேதம்ன்றதுலேருந்து நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.